எல்லா நாடுகளிலும் இருக்கிற உழைப்பாளிகள் இன்னொரு பக்கம் கொடுமையான உழைப்பு திருட்டுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமயம் போன அந்த பின்னணியிலே என்ன நடக்கிறது? எல்லா நாடுகளிலும் இருக்கிற முதலாளிகள், சர்வதேச முதலாளிகள் தங்களுடைய மூலதனம் போகிற இடங்களிலெல்லாம் அந்த நாட்டு அரசுகளுக்கு நிர்பந்தம் தருகிறார்கள். என்ன? தொழிற்சங்கம் இருக்கக்கூடாது, தொழிற்சங்க சட்டம் இருக்கக்கூடாது, பணி நிரந்தரம் இருக்கக்கூடாது, பணி பாதுகாப்பு இருக்கக்கூடாது, வேலை நிரந்தரம் என்பது இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனை போடுகிறார்கள். இருக்கிற சட்டங்களை மாற்றுங்கள், அகற்றுங்கள் என்கிறார்கள். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வைத்திருக்கிற மிக அடிப்படையான ஒரு உரிமை ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். அது கூடாது என்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு எல்லா நாடுகளும் செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை இந்த பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்தால் IBM கம்பெனி, நாங்கள் 2,70,000 பேரை, நாங்கள் இந்த 20,000 பேரில் 35% பேரை வேலை இழக்க செய்வோம் என்கிறார்கள். அமேசான் அறிவித்து விட்டது, TCS அறிவித்து விட்டது, ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20,000 பேர், 30,000 பேர், 1,00,000 பேர், 1,00,000 பேர் நாங்கள் படிப்படியாக வேலையை விட்டு அகற்றப் போகிறோம். டேபிளில் இருந்து, மேசையில் இருந்து சாப்பிடுவதற்கு போய் சாப்பிட்டு விட்டு திருப்பி வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணினால் உனக்கு இனி வேலை இல்லை, வீட்டுக்கு போகலாம் என்கிற செய்தி கம்ப்யூட்டரில் இருக்கிறது. எண்ணி பாருங்கள். இதுதான் தொழிலாளி நிலை என்றால் என்ன ஆவது? இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இந்த நிபந்தனைகள் வழியாக போடப்பட்டதான் நம்முடைய 4 தொகுப்புகள். இந்த 4 தொகுப்புகளும் அவர்களுடைய இதை நோக்கமாக வைத்திருக்கிறது. மிக பெரும்பாலான தொழிலாளர்களை உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதில் இருக்கிற மாடர்ன் ஒர்க்கர்ஸ், அவர்களையே சட்ட வரம்புக்குள் இருந்து வெளியே எடுத்து விட வேண்டும். அவர்களுக்கு எந்த சட்டமும் பொருந்தாது என்கிற நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சட்டங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். யாருக்கும் சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் என்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.